தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வெற்றிவேல் முருகனுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் வாங்க முன்னாடி வாங்க. முருக பக்தர்களுடைய அந்த வேண்டுதல் பலித்திருக்கிறது. இந்த மேதகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் முருக பக்தர்களுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அரசு தரப்பிலையும் நம்முடைய ஆட்சியர் தரப்பிலையும், காவல்துறையினர் தரப்பிலையும், அறநிலையத்துறை தரப்பிலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐனுடைய ஒரு டீம், அதே போல காவல்துறையினுடைய ஒரு டீமோட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும். இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில், அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்றுதான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏத்திருக்கணும், ஃபைட் இருந்திருக்க கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த 2 தரப்புக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு 2 தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால, வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது 2 தரப்புக்கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்ப ஏற்றணும், என்ன ஏது, கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள், டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசிகளால இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்முடைய இந்த மலை மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பை நாம் எல்லாரும் காணிக்கையாகின்றோம். 1, அவருடைய குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்வதாக வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. 2, 3வது விஷயம், இந்த தீர்ப்பிற்காக உழைத்த அந்த ஊர் மக்கள், குறிப்பாக தினசரி ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்து அவர்கள் தொடர்ச்சியாக அவங்க ஒரு பெரிய வேண்டுதல் வைத்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம ஒரு மிக பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம நன்றியை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 48 கிராமங்கள், அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த நேரத்தில் ஒரு சிறிய கடையெடுப்பு செய்து அங்க தீபமெல்லாம் ஏற்றி அவர்கள் எல்லாம் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோட அவங்க ஒரு விரதம் போல கடையடைப்பெல்லாம் நடத்தி கடைகளில் தீபம் ஏற்றினாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம மிகுந்த கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடந்தது.
அடையாள உண்ணாவிரதத்தில் நிறைய பேர் கலந்துக்கணும், ஆனா அதுக்கும் இடையூறு செய்தார்கள். 50 பேர் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உத்தரவு கிடைத்து அந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர்கள் அடுத்தடுத்து வந்து கலந்து கொண்டாங்க. அதுல ஈடுபட்ட ஒரு 300-400 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நேரமாகவும் இந்த நேரத்தில் நாம தெரிவிக்கிறோம். அதே போல வீடுகளில் சேவர் கொடியை பறக்க விட்டு தீபமேற்றி அங்க தங்களுடைய அந்த ஆதங்கத்தை கோலங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி அந்த பெண்கள் உட்பட ஏராளமான பேர் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டார்கள். அவர்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும், அவர்களுக்கு நாம நன்றி சொல்லி தெரிவிச்சிருக்கோம். அதே போல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. தீபத்தூண்ல கார்த்திகை மாதத்துல இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது காவல்துறை, ஆட்சியர் எல்லாம் சேர்ந்து அதை மேற்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி வரக்கூடிய அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா வீட்லயும் தீபம் ஏற்ற வேண்டும், எல்லா கோயில்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக கந்தர் சஷ்டி கவசம் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. அதற்கு நம்முடைய இங்க இருந்து இந்த மனுதாரர்களாக இருந்த அத்தனை சகோதரர்கள், இதற்கு பின்னாடி இருந்த பல வழக்கறிஞர்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம்னா, நிச்சயமாக தீர்ப்பினுடைய விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆன்ம பலம், ஆன்மீக பலம், தெய்வ பலம் வேணும் நமக்கு. அதனால தெய்வத்தினுடைய அருள், முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வேணும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி எல்லாரும் சேர்ந்து வீடுகளில் தீபமேற்றி கந்தர் சஷ்டி கவசம் பாடணும், எல்லா கோவில்லையும் பாடணும், எல்லா வீதிகளிலையும் பாடணும். எல்லாரும் வாய்ப்பு இருந்தா மஞ்சள் கொடி பறக்க விட்டு, சேவல் கொடியை பறக்க விட்டு இந்த வெற்றியை அந்த 23ஆம் தேதி கந்தர் சஷ்டி பாடி கொண்டாடணும். மேலும் வரக்கூடிய ஆண்டிலாவது, ஏன்னா இந்த வருஷத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க, அதுதான் உண்மை. இந்த வருஷம் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை ஏதோ வேலைத்தனம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆகையினால வரக்கூடிய ஆண்டுல இதை பண்றதுக்கு ஏதாவது அரசாங்கம் பண்ணுவாங்க. அதனால மக்கள் உன்னிப்பாக இருக்கணும். இந்த அரசாங்கம் முருக பக்தர்களுக்கு, இந்துக்களுக்கு, குறிப்பாக வழிபாட்டுக்கு எதிராக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க, நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆகையினால இந்த வழிபாடு இந்த அரசாங்கத்திற்கு நல்ல புத்தி வர வேண்டும். ஒரு பக்கம் அம்மா துர்கா அம்மா எல்லா பக்கம் ஆலயங்களுக்கு போறாங்க, இன்னொரு பக்கம் அரசாங்கம் கோவிலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆகையினால இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நல்ல புத்தி தர வேண்டும் முருகப்பெருமான். அதனால 23ஆம் தேதி மக்கள் எல்லாரும் கந்தர் சஷ்டி பாட வேண்டும் என்று இந்த முருக பக்தர்களுடைய சார்பாக நடக்கக்கூடிய, அந்த பேரவை சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில நாம ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம். நீதிமன்ற தீர்ப்பை பெற்று நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு போனப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டுறோம், சீர்கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி 140 தடை உத்தரவு போட்டாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, அந்த பொது அமைதியை சீர்கெட்டுறதுக்கு அரசு தான் காரணம் ஒரு சுட்டிக்காட்டி ஒரு அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டாம்பீடு, அதாவது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நடக்கும். இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லுவது அரசாங்க நிர்வாகத்தினுடைய ஒரு செயலற்ற தன்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா முழுதா இன்னும் படிச்சாதான் தெரியும். ஒரு தன்மையை தான் காண்பிக்கிறது. அரசாங்கம் முறையாக 2 தரப்பையும் உட்கார வைத்து பேசியிருந்தா இது ஒரு பிரச்சனையாவே ஆயிருந்திருக்காது. ஆனா மாறாக ஒவ்வொரு தடவையும் மக்கள் மத்தியில ஒரு பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி, ஒரு பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்துற மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. அதாவது லைட் ஏற்றப்பட்டு இருக்கணும், ஆனா அதுக்கு மாறா ஒரு ஃபைட் வரா மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால முழுமையான தீர்ப்பு இன்னும் நாம் எல்லாரும் படிக்கணும். படித்த பிறகுதான் இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆமத்தில் முருகப்பெருமானுடைய அருள், முருகனுடைய படை வீட்டினுடைய இந்த தீர்ப்புக்காக ஒத்துழைத்த எண்ணத்தால, உடல் உழைப்பால, பொருளால உதவி செய்ய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாம நன்றியை தெரிவித்துக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.